ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு HTML இருக்க மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் லைக் இமேஜஸ், வீடியோ, ஆடியோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மீ கிஷோர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் எலிமெண்ட். ஸோ இதை வந்துட்டு ஐஎம்ஜி அப்படிங்கிற ஒரு டேக் வச்சு நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த ஐஎம்ஜியில் வந்துட்டு எஸ்ஆர்சி அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டை வச்சுட்டு நீங்கள் எந்த இமேஜை காட்டணும் அப்படிங்கிறோட ஃபைல் பேத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான இமேஜ் டேக்காக இருக்கும். நீங்கள் இது கூட வந்துட்டு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஏஎல்டி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சுட்டு இதை வந்துட்டு மெயினாக இங்கே கண்ணுக்கு தெரியாதவங்களாம் வந்துட்டு இமேஜ் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்துட்டு இதை ரீட் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குங்காட்டி இமேஜ் லோட் ஆக மாட்டேங்குது, இல்லைனா வந்துட்டு நீங்கள் கொடுத்த இமேஜோட பேத் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே ரீப்ளேஸ் ஆகி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு டைனோசர் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ டீரெக்ஸ் டைனோசர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீடர் வந்துட்டு ரீட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எப்போல்லாம் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்துட்டு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் டேக் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு ஏஎல்டி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் நீங்கள் கொடுக்குற வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வித்து ஹைட்டு. ஸோ இந்த வித்து ஹைட்டை வச்சுட்டு உங்களோட இமேஜோட சைஸை வந்துட்டு நீங்கள் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜ் சின்னதாக காட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வித் ஹைட்டை வச்சுட்டு நீங்கள் சின்னதாக காட்டலாம், பெருசாக காட்டணும்னு பெருசாக காட்டலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சிஎஸ்எஸ்லேயும் அச்சீவ் பண்ணலாம். பட் பேசிக்காக ஹெச்டிஎம்எல்லையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறங்காட்டி நீங்கள் ஹெச்டிஎம்எல் வச்சுட்டு உங்களோட வித் ஹைட்டை வந்துட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வீடியோ டேக்ஸு. ஸோ இந்த வீடியோ டேக்ஸும் பார்த்தோம்னா இமேஜ் மாதிரி தான். நீங்கள் வீடியோ அப்படிங்கிற ஒரு டேக்கில் வந்துட்டு எஸ்ஆர்சி கொடுத்து அந்த எஸ்ஆர்சியில் உங்கள் வீடியோக்கான பேத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வீடியோ வந்துட்டு லோட் ஆகிடும். பட் அதை வந்துட்டு ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு ப்ளே பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ் தேவை. ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்துட்டு உங்கள் வீடியோக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வீடியோவை வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், லூப்பில் போடலாம். அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதுவே ப்ரொவைட் பண்ணும். இந்த ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு. ஸோ சேம் திங் தான் வந்துட்டு ஆடியோக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் வீடியோ பேத்துக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஆடியோ பேத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆடியோ ப்ளே, பாஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு HTML டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் பாருங்கள். மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.